இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக ஆசிர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த மாதம் தொடர்ந்து 20 நாட்கள் தமிழ்நாட்டின் ஆசிர்வாதத்திற்காக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசிர்வதித்து கொடுத்தார். தொடர்ந்து இன்னும் 20 நாட்கள் நடைபெற உள்ள ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனைக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று திருச்சியில் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையின் தொகுப்பினை இப்பொழுது உங்களுக்காக வழங்குகிறோம். ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக பார்த்து திருச்சி மாவட்டத்தின் சேமத்திற்காக கருத்தாய் ஜெபித்திடுங்கள். நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 2 மாதங்கள் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். நான் மோசையோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கூட இருந்து அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று கலங்குகிறீர்களா? உங்களுக்காக தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், அதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்தபோது பார்வோனும் அவனுடைய சேனையும் அவர்களை மறுபடியும் அடிமையாக்குவதற்கு பின்தொடர்ந்து வந்தார்கள். செங்கடலின் கரையிலே தேவ பிள்ளைகள் பாளையம் இறங்கியிருந்த சமயம் முன்னாலே செல்ல முடியாத கடல், பின்னால பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. என்ன செய்வதென்று நெருக்கமான சூழ்நிலையில கலங்கி நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள் என்று தேவ மனிதனாகிய மோசையை கொண்டு ஆண்டவர் பேசினார். சொன்னபடி ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவளை தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனையை கடலிலே கவிழ்த்து போட்டு இவர்களுக்காக கடலிலே கர்த்தர் வழி திறந்து அற்புதமாய் நடத்தினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சில மாதங்களாய் தொடர்ந்து வருகிறது, சில வருடங்களாக சில பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது, பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. சில வியாதிகள், சில பண தேவைகள், சில நெருக்கடிகள், சில தடைப்பட்டு போன காரியம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எப்போதான் இதற்கு முடிவு அப்படின்னு கலங்குகிறீர்களா? பயப்படாதிருங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது, ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்று காண்கிற எகிப்தியரை என்று காண மாட்டீர்கள். இன்றைக்கு காண்கிற பிரச்சனையை என்றைக்கு காண மாட்டீங்க. ஆண்டவர் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெப யாத்திரையின் 20வது நாள். நம்முடைய தமிழ்நாட்டில் மத்தியில் இருக்கிற திருச்சி மாவட்டத்திற்காக இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சின்னு சொன்னாலே அங்கே பிரபலமான கல்லணை, கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு. காவிரி ஆற்றின் குறுக்கே அந்த சோழன் மன்னனாகிய கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை ஞாபகத்தில் வரும். 2ஆம் நூற்றாண்டிலே சோழன், கரிகால சோழன் இந்த கல்லணை என்கிற அணைக்கட்டை கட்டியிருக்கிறார். மறுபடியும் 1804ஆம் வருஷத்தில் பிரிட்டிஷார் காலத்தில் அதை விரிவுபடுத்தி அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கல்லணை என்கிற அந்த அணைக்கட்டு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. காவிரி நாறு இந்த திருச்சி பட்டணத்திற்கு, தஞ்சாவூர் பட்டணத்திற்கு, மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பட்டணங்களில் 4வது பட்டணம் திருச்சி என்று சொல்லுகிறார்கள். சென்னை,
கோயம்புத்தூர், மதுரை, அதன் பிறகு திருச்சி. தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற ஒரு மாவட்டம், முக்கியமான ஒரு மாவட்டம், பெரிய மாவட்டம் கூட. இங்கே 12 தாலுகாக்கள் இருக்கிறது. 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இங்கே வசிக்கிறார்கள். இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரும்படி நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். 250 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்வாட்ஸ் என்கிற மிஷனரி முதலாவது ஆலயத்தை இந்த இடத்துல கட்டியிருக்கிறார். சபையை அவர் உருவாக்கியிருக்கிறார். அந்த நாட்கள் ஆட்சி செய்த நவாப் ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுத்து அவர் 250 வருஷத்துக்கு முன்னாலே கட்டின ஆலயம் இங்கு இருக்கிறது. மிஷனரிகள் கால் மிதித்து அவர்கள் ஜெபம் பண்ணி ஊழியம் செய்த ஒரு இடம். அதனால் இந்த பட்டணத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள், கல்லூரிகள், ஸ்கூல்கள், நிறைய கிறிஸ்தவ கல்லூரிகள், கல்வி சாலைகள் ஏராளமாக இருக்கிறது. படிப்பறிவில் இந்த ஜனங்கள் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தினுடைய முன்னாள் 2 ஜனாதிபதிகள், திரு வெங்கட்ராமன் அவர்களும் திரு அப்துல் கலாம் அவர்களும் இங்கு இருக்கிற கல்லூரியிலே படித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கல்வியிலே சிறந்து விளங்க காரணம் மிஷனரிகள் தியாகத்தோடு கூட அவர்கள் ஆற்றின கல்வி பணிதான். அடுத்த பக்கத்தில் நிறைய தொழிற்சாலைகள், இந்த மாவட்டம் முழுவதும் பெரிய தொழிற்சாலைகளே 600 தொழிற்சாலைகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. திருச்சி பட்டணத்தில் BHEL பெல் அந்த தொழிற்சாலை இருக்கிறது. HAPP ஆயுத தொழிற்சாலை திருச்சியில் காணப்படுகிறது. ரசாயன தொழிற்சாலைகள் காணப்படுகிறது. இங்கே இருக்கிற பொன்மலை என்கிற இடத்துல ரயில் என்ஜின் செய்யக்கூடிய தொழிற்சாலை காணப்படுகிறது. அப்போ ஏராளமான தொழிலாளிகள் உள்ள ஒரு மாவட்டம் இது. இன்னொரு பக்கத்தில் காவிரி ஆறு பாய்கிறதுனால வயல் நலங்கள், இங்கு உள்ள விவசாயம் செழி துவங்குகிறது. இவைகளுக்காக நம்ம கருத்தாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அதோடு இந்த 30 லட்சம் மக்களும் பலவிதமான பாரம்பரியமான பாவ பழக்கங்கள், மூட நம்பிக்கைகளுக்கு அவங்க இடம் கொடுத்து அறியாமைக்குள்ளே அவர்கள் வாழ்கிருந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க கூடாமல் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இணைந்து அவருடைய இருதயம் திறக்கப்படவும், சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவருடைய இருதயத்திற்குள்ளே கடந்து செல்லவும், மெய்யான ஜீவ ஒளியாகிய ஆண்டவரை அவளை அறிந்து கொள்ளவும், கல்வாரி சிலுவையில் தனக்காக ஒருவர் மரித்தார் என்பதை உணர்ந்து அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் கருத்தாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். மக்களுடைய ரட்சிப்புக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கணும். தொழிற்சாலைகள், தொழில் வளம் பெருக ஜெபிக்கணும். அதோடு கூட நீர் வளங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கவும், விவசாயம் பெருகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனின் அநாதி திட்டம் நிறைவேறி கொண்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் எங்கிலும் ஜெபாக்கினி ஊற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இது எழுப்புதல் காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். 40 நாள் உபாச ஜெப யாத்திரையில் 20 நாள் திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்றது. இம்மாவட்டத்திலிருந்து பல பகுதியிலிருந்து ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் வாகனங்கள் மூலமாக கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இந்த ஜெப யாத்திரை மூலம் அநேகர் கடவுளை கண்டு கொள்றதுக்கு இது ஒரு சாட்சியா இருக்கும். ஜெப யாத்திரை எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு எழுப்புதலுக்கு ஒரு முன்னோடி மாவட்டமாக திகழும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இது நிச்சயமாக திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை. விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, எங்கள் திருச்சி பட்டணத்தில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. திருச்சி பட்டணத்து மக்களை ரட்சியும் ஆண்டவரே. 30 லட்சம் ஆத்துமாக்களை கர்த்தாவே அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்க விவசாய நிலங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விவசாய நிலங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. மற்ற மக்களுக்காக போராடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாஞ்சையை தந்தாரு. திருச்சி மாவட்டத்தில் பல புதிய தொழிற்சாலை உருவாக்கப்படுதுன்னு விசுவாசிக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் நம்முடைய ஜெப வீரர்கள் இம்மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். மாலை நேரத்தில் மொராசி சிட்டி வளாகத்தை வைத்து இக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
திருச்சி ஆசீர்வாதமா இருந்தாலே தமிழ்நாடே ஆசீர்வாதமா இருக்கும். தேசத்துக்காக ஜோமன் வந்திருக்கோம். ஜப யாத்திரைன்னு சொல்லிட்டு சத்தியம் தொலைக்காட்சியில் பார்த்தோம், அதனால வந்திருக்கோம். ஜபிக்கிறதுனால தேசம் வந்து செழிப்பாகும், எங்க பட்டணத்துக்கு நன்மை உண்டாகும். நீங்க மனம் திரும்பினா தேசத்துல மாற்றம் வந்துவிடும். கிறிஸ்தவங்க மனம் திரும்பிட்டா தேசத்துல எழுப்புதல் வந்துவிடும். அது ஆண்டவர் சொல்றார். நீங்க தான் அவங்களை தாழ்த்தி மனம் திரும்பணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்ம என்ன பாவம் செய்துட்டோம் மனம் திரும்பணும்? நிறைய காரியம் சொல்ல டைம் இல்லை. சமுதாயத்தில் காணப்படுகிற பாவம், உலகத்துக்குள்ளே காணப்படுகிற பாவங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே வந்து விட்டார். ஒன்று ஜாதி. ஜாதின்ற அந்த பிரச்சனையினால எத்தனை பேர் வெட்டிக்கிட்டு சாகுறாங்க, ரத்தம் சிந்தப்படுகிறார். ஜாதி பிரச்சனையினால தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ரத்தம் சிந்தப்படுகிறார். உலக மனுஷனுக்குள்ள இந்த ஜாதி பெருமை இருக்கிறார். அதே ஜாதி பெருமை சபைக்குள்ள இருக்கிறார், ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிறார். ஜாதி உணர்வோடு செயல்படுகிற விசுவாசி இருக்கிறாங்க. ஜாதி உணர்வோடு செயல்படுகிற போதகர்கள், பிஷப்மார்கள், பாஸ்டர்மார்கள் கூட இருக்கிறாங்க. எவ்வளோ துக்கம்! நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தை நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஒரு சிலர் செய்கிற தவறு முழு கிறிஸ்தவ சபையை பாதிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஒரு வேதனை கொண்டு வருகிறார். யோசித்து பாருங்க, உலகத்தில் காணப்படுகிற இந்த பாவம், இந்த ஜாதி என்கிற பிரச்சனை, பாவம் நமக்குள்ள இருக்குது. நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாயிருக்கிறோம். ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம், ஒரே ஆவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஜாதியை பற்றி பேசுகிற ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரனை அல்ல. ஜாதிக்கு செத்தவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அதுக்கு செத்தாகி விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு பாவம் சமுதாயத்தில் இருக்கிற பாவம் வரதட்சணை. வரதட்சணை உலகத்தின் மக்கள் மத்தியில் இருக்குது. கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்குதா? இருக்குதில்ல. சபையில் இருக்குது. அந்நிய பாஷை பேசுகிற ஆள்கிட்ட இருக்குது இந்த பிசாசு. முக்காடு போட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அங்கே போய் கர்த்தர் இந்த மகளைத்தான் எங்களுக்கு காண்பித்தார். நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன். கர்த்தர் உங்கள் மகளைத்தான் காமிச்சாரு. உங்கள் மக தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும். எல்லாம் பேசி முடிஞ்ச உடனே எல்லாம் சரி, என்ன தருவீங்க, எவ்வளோ போடுவீங்க? யார்? கர்த்தர் காமிச்சான்னு சொல்லிட்டு கர்த்தர் பேரை சொல்லி இப்போ என்ன தருவீங்க, என்ன போடுவீங்க? செவிட்டில் 2 போடணும். உனக்கு என்ன அந்நிய பாஷையில் ஜெபம்? ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம். சாட்சி இல்லை, வாழ்க்கையில் இயேசு இல்லை. இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். சபைக்குள்ள இருக்குது இந்த பாவம். ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும். எவ்வளவு துக்கம்! அவருடைய உள்ளம் இதெல்லாம் பார்த்து எவ்வளவு காயப்படும். எழுப்புதலுக்கு நம்ம தான் தடையா இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே மன்னியும். பாவ இருள் விலகணும், சாப இருள் விலகணும். மூட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை செய்வீராக. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். மாவட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா பட்டணங்களை ஆசீர்வதிப்பீராக. 18,000 கிராமங்களை ஆசீர்வதிப்பீராக. குப்பாய் இருக்க வேண்டியவர்கள் சாதமற்று போய்விட்டோம், மன்னியோ. வெளிச்சமாய் இருக்க வேண்டியவர்கள் இருளாக்கி விட்டோம் ஐயா. இனி இந்த அக்கிரமத்துக்கு நாங்கள் திரும்ப கூடாது ஐயா.
இந்த பின்மாற்றத்துக்கு திரும்ப கூடாது. கர்த்தர் எங்கள் பாவத்தை மன்னியமே. உம்முடைய இரத்தம் எங்கள் மேல் விழுந்ததற்காக ஸ்தோத்திரம். மனமிறங்குங்கப்பா. என் தேசத்தில் ஆண்டவரே விபச்சாரத்திலையோ வேசித்தனத்திலையோ சிக்கி கொண்டிருக்கிறார்களே, யார் இவர்களை விடுவிக்க கூடும்? அப்பா நீர் விடுவியோ, நீர் விடுவியோ ஆண்டவரே. தமிழ்நாட்டு மேல உடைய கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. ஒரு பரிசுத்த உண்டாவதாக, ஒரு பரிசுத்த உண்டாவதாக. எல்லா டாஸ்மாக் கடைகளும் மூடப்படுவதாக ஆண்டவரே. திருச்சி மாவட்டத்தை ஆசீர்வதித்து ஒரு மனமாய் இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? நாம் இணைந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறதை நீர் கவனமாய் கேட்கிறீர். எங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டு வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திருச்சி மாவட்டத்திற்காக உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இங்க இருக்கிற இந்த 30 லட்சம் ஆத்துமாக்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் ரத்தம் சிந்தினதை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்க கூடாதபடி அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத இருளின் வல்லமைகள் விலக வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவும் மெய்யான இரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டுமென்று நாங்கள் மன்றாடுகிறோம். பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு, பாரம்பரியம் என்கிற பெயரிலே மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக நீ சிலுவை சுமந்தனை, ரத்தம் சிந்தினதை ஆண்டவர் நினைத்தருளும். கட்டாயம் இந்த மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த மக்கள் மத்தியிலே உண்டாகட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற நல்ல காவிரி ஆற்று பாசனத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் அந்த ஆற்றின் ஆசீர்வதித்து அதிலே தண்ணீர் குறைவில்லாமல் வரவும், விவசாய நிலங்கள் செழிக்கவும், விவசாயிகளுக்கு பிரச்சனை வராதபடி ஆண்டவர் அதில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, காவிரியை கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் செழிப்பாக தண்ணீர் வந்து நிலங்கள் செழிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர், எல்லா தொழிற்சாலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் பணி செய்கிற தொழிலாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழிற்சாலைகளை ஆசீர்வதித்து தொழில் வளத்தை கர்த்தர் பெருக பண்ணும். கல்வி நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த இடத்துல எல்லா ஸ்கூல்கள், கல்லூரிகள், அங்கே படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்பட மன்றாடுகிறோம். திருச்சி மாவட்டம் முழுவதிலும் இயேசுடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். தமிழ்நாடு முழுவதும் எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தையும் ஒரு எழுப்புதலையும் எங்களுடைய சபைகளில் நீர் காணச் செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாற்றங்களை காண எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜெபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜெபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு.
சாராய கடைகள் மூடப்படுவதாக, டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக. மதுபானம் இல்லா தமிழ்நாடு, போதை இல்லாத தமிழ்நாடு. மதுபானம் இல்லா தமிழ்நாடு, போதை இல்லாத தமிழ்நாடு. லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு, ஊழல் இல்லாத தமிழ்நாடு. லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு, ஊழல் இல்லாத தமிழ்நாடு. நம் ஜபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. படுகொலை இல்லா தமிழ்நாடு, விபத்து இல்லா தமிழ்நாடு. படுகொலை இல்லா தமிழ்நாடு, விபத்து இல்லா தமிழ்நாடு. வறுமை இல்லாத தமிழ்நாடு, வேற்றுமை இல்லாத தமிழ்நாடு. வறுமை இல்லாத தமிழ்நாடு, வேற்றுமை இல்லாத தமிழ்நாடு. நம் ஜபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. செல்வம் செழிக்கும் தமிழ்நாடு, நீதி நிறைந்த தமிழ்நாடு. செல்வம் செழிக்கும் தமிழ்நாடு, நீதி நிறைந்த தமிழ்நாடு. நேர்மை பெருகிய தமிழ்நாடு, வசனம் நிறைந்த தமிழ்நாடு. நேர்மை பெருகிய தமிழ்நாடு, வசனம் நிறைந்த தமிழ்நாடு. நம் ஜபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. பிரியமானவர்களே, இந்த நாளின் ஆசிர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஜெப பாரத்தை உண்டாக்கி இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம் தலைமுறையில் ஆசிர்வாதமான தமிழ்நாடு உருவாகும். ஆமேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.